மண் ரோடுனா சாணி கரைச்சி தெளிக்கலாம். சிமெண்ட் ரோடு நான் போட்ட கோலம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு உனக்கு. பை பாய் பாய். ஜெசிதா இட்லி இடியாப்பம் தான். இட்லி இடியாப்பமா? பாருங்க நைட்டு 11:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் விளக்கிட்டு கிச்சன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இட்லி தட்டுலையும் அழகாக வந்து பிழிஞ்சு வச்சுட்டேன். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தட்டில் வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே 6 மணிக்கெலாம் ஏஞ்சிடணும்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 மணிக்கு ஒன்று, 6:30 மணிக்கு ஒன்று. ஆனால் வந்து இப்போ நான் ஏஞ்சிருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பலாம். நான் என்ன பிளான் பண்ணேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே ஒரே டைம் கடன் வந்து செஞ்சிடலாம், காலைல சீக்கிரமாக ஏஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். நைட்டே தூங்கும்போது கிச்சனு வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சிங்க்லாம் பாத்திரமே எதுவுமே இல்லாத அளவுக்கு. ஏன்னா தூங்கி ஏஞ்சோடனே கடன்னு சமைச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படியா இருந்தாலும் வந்து இப்போ நான் 8:30 மணிக்கெலாம் ஜெஸ்ட் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்குள்ளே வந்து செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே. ஸோ நம்மளால என்னென்னலாம் செய்ய முடியுதோ அதை செஞ்சுட்டு ஜஸ்ட் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பலாம். ஃபஸ்ட்டு வேலையாக வாசல் தண்ணி தெளித்து கோலம் போடணும். ஏன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேலை எப்பயுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வரலாம். காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி சமைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நைட்டு 11:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் விளக்கிட்டு கிச்சன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வேலைலாம் செஞ்சதுனாலே நான் தெரியல செம்ம டயர்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணி தான் ஏஞ்சிருக்கேன். 2 பேராக சேர்ந்து வேலை செய்யும்போது கூட வீடை நான் இவ்வளோ நீட்டாக வச்சிடல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மட்டும் வேலை செய்யும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வீடெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்படியே பக்காவாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாசலை ஃபஸ்ட்டு பெரிய கோலம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நேற்று போட்ட கோலம். நேற்று போட்ட கோலமா? ஆமாம். கடன்னு சொல்லிட்டு கோலம் போட்டு போயிட்டு இதில் கிச்சன் வேலையை பார்க்கலாம். தமிழ் வேலை ரஷிதா ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, ஆமாம் லேட் ஆகுது. தண்ணி ஊற்றி விடு. மண் ரோடுனா சாணி கரைச்சி தெளிக்கலாம். சிமெண்ட் ரோடு போட்டாங்க. தண்ணியை ஊற்றி விட்டா ஃபுல்லாக வேலை முடிஞ்சுது. ஜெர்சிதா இன்னைக்கு வந்து பார்த்தேன்னா மணி 9 மணி ஆனாலும் ஏஞ்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் நைட்டு லேட் ஆயிடுச்சு. தூங்கவே இல்லை அவ. வாமிட் வேற பண்ணிட்டு இருந்தேன் நைட்டு. அவளும் தூங்கல, என்னையும் தூங்க விடல. நான் கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சிருக்கலான்னு பார்த்தேன். அவளாலையும் மணி தூங்குறதுக்கே 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. வாமிட் பண்ணிக்கிட்டே வேற வந்து படுத்துட்டு இருந்தா. என்னன்னே தெரியல. இப்போ போய் பார்க்கணும், அவளை இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்த வேலையை போய் பார்க்கலாம். கோலம் போட்டு நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிளாக போட்டு குருமா பண்ணேன். அது வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன்னா ஸோ அதை சூடு பண்ணுறேன். ஸோ சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி ஜெஷிதாக்காக சுடு தண்ணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்யறதுக்கும் சுடு தண்ணி போட்டிருக்கேன். அப்படியே கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றி மாவு பிசைஞ்சிட்டு இருந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ரெசிபி தான் இடியாப்பம். ஆனால் இவ்வளோ நாள் அது அதிகமாக செஞ்சதே கிடையாது. ஏன்னா அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க யாருன்றதுனால செய்யறதில்ல. இப்போ ஒரு வாரமாக அது கண்டினியூஸாக நைட்டில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மாற்றி மாற்றி செய்யறதுனால ஜெஷிதாவுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சால்ட் தேடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் போடலான்னு வந்து பார்த்தீங்கன்னா பழம் எடுத்து வச்சிருக்கேன், மாதுளம் பழம். ஆனால் ஜூஸ் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை டிஃபன் வேலையை முடிச்சுட்டோன்னா ஜெஷிதா வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அவள் ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேபி தான் ஜூஸ் போடுறேன். ஜெஷிதா பால் குடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ சளி பிடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்பெல்லாம் பாலே கொடுக்கறது இல்லை. அவளுக்குமே சீக்கிரமா ஏஞ்சிட்டானா ஜூஸ் போட்டு கொடுப்பேன். இன்னைக்கு லேட்டாக தான் ஏஞ்சிருக்கா. போய் இப்போதான் குளிக்கிறதுக்கே போயிருக்கா ஜெஷிதா. இப்போ குளிச்சுட்டு வந்தேன்னா நேராக அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு அப்படியே மாவுல உப்பு போட்டு சுடுதண்ணி போட்டு கிண்ட வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மாவு வெந்துடும். நல்லா சாஃப்டான புட்டு வந்து நமக்கு கிடைச்சிரும். லைட்டாக எண்ணெய் போட தந்தா எண்ணெய் போட்டுக்கலாம், ஒட்டாமல் வரும். ஆனால் எண்ணெய் போடாமல் செஞ்சாலுமே நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான், இடியாப்பம் மாவு ரெடி. அப்படியே ஓர வச்சுட்டு தேங்காய் பால் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா குருமா வந்து சாப்பிடலன்னா தேங்காய் பால் ஸ்வீட்டாக இருக்குல்ல, ஜஸ்ட்டில் சாப்பிட்றதுனால தேங்காய் ரெடி பண்ணிக்கிறேன்.
ஏதாவது குக் பண்ண ஜன்னல் வழி அப்படியே தூக்கி போட்டுடலாம். முன்னாடிலாம் நிறைய தேங்காய் வந்து வீணாகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உடச்சுனா பாதி யூஸ் பண்ணுவோம், பாதி வெளியே வச்சாலே ஃபங்கஸ் பிடிச்சிடும். ஆனால் இப்போ வந்து ஒரு கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது மட்டும் சூப்பராக இருக்குது. ஏன்னா அப்பப்போ நான் யூஸ் பண்ணுறேன்ல, பொரியலுக்குலாம் தேங்காய் போட்டேன், அதனால ஒரு துளி கூட வீணாகவே கிடையாது. முன்னாடி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க கமெண்ட்ஸில், தேங்காய்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் தேங்காய் வீணாயிட்டுன்னு சொன்ன ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், வீணாகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா. அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சேனே. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா இருக்கு தேங்காய். எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா ஏஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஈஸியாக இருக்கும். லேட்டாக ஏஞ்சிட்டாலே எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சாலும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடன்னு ஓடி போகுது. அதுவே நம்ம சீக்கிரமாக ஏஞ்சினா எவ்வளோ ஸ்லோவாக வேலை செஞ்சாலுமே டைம் ரொம்ப நேரம் அப்படியே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. ஸோ அதனால தான் இன்னைக்கு சீக்கிரமாக ஏஞ்சிருக்கணும்னு நினச்சேன். ஸோ லேட் ஆகிடுச்சு. ஜெர்சிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா குளிக்க வைக்கிறாரு, அழகாக குளிச்சுட்டு வருவா. கொஞ்சம் தேங்காய் வந்து மதியம் பொரியலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மட்டும் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம், ஏன்னா குருமா இருக்குல்ல அதனால. இடியாப்ப மாவு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பரிசி மாவு வீட்டிலே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ஆனால் ரெகுலராக ஒரே மாவுலேயே சாப்பிட்டா வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்து பச்சரிசி மாவு, அதாவது இது இடியாப்ப மாவில் செய்கிறேன். இந்த இடியாப்ப மாவு விலை வந்து பார்த்தீங்கன்னா 42 ரூபாய் 45 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ நம்ம வந்து வீட்டிலே அரிசி வந்து அழகாக வாங்கி 2 கிலோ பச்சரிசி வாங்கி கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சினா சூப்பராக மழை நமக்கு இடியாப்பம் கொழுக்கட்டை புட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சிடலாம் அதில். ஸோ ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசியும் வாங்கி வந்து கழுவி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி வெந்த மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ரெடி ஆகிடும். ஸோ இடியாப்பத்தை வந்து இட்லி தட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். நான் இடியாப்பம் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குன்னு சொல்லிட்டு நிறைய கடையில் போய் பார்த்தேன். அதாவது அப்படியே ரேக் மாதிரி இருக்கு இல்லையா, தட்டு தட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வைப்பாங்க. ஸோ அது நார்மல் இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சுக்கலாம். ஆனால் அது கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் போனால் வாங்கிட்டு வரணும். அதனால அப்படியே இட்லி பாத்திரத்துலேயே அப்படியே குட்டி குட்டியாக இட்லி மாதிரி வந்து இடியாப்பத்தை சுற்றிட வேண்டியதான். 2 கொத்துக்கு தான் கரெக்டாக இருக்கிற மாவு எடுத்துருக்குறது. சூப்பர்மா, வெரி குட். குளிச்சுட்டே வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்தாருன்னா அம்மா வாசனை வருதா பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பா கிட்ட வந்து. சூப்பர்மா, பல்லு வலிக்கா? சரி போய் அப்பா சட்டை பாத்தி விடு சட்டை மாத்தி. எங்கேயும் போயிட்டாரா? வருவாரு. மாவு ரெடி. அழகா அப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே வந்து ஒரு இட்லி குழிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்லி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பாத்திரத்துல எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு செஞ்சேன்னா கூட ஒட்டாம வரும். நான் எண்ணெய்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடவல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படியே சூடா எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அது வெளியே எடுக்க ஈஸியா தான் இருக்கும். அதனால எதுவுமே பண்ணல. அப்படியே இட்லி பாத்திரம் அவ்வளோதான். இதை வச்சுட்டு அப்படியே மூடி. இது ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இது வந்து இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது சைடிஷ் குருமா வந்து இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பேபிக்கு இன்னைக்கு ஜூஸ் கட்டு மதியமாக தான் ஜூஸ் போடணும்னு நினைக்கிறேன். தேங்காய் கூட 2 ஏலக்காய் சர்க்கரை அதெல்லாம் போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். அப்படியே தேங்காய் மட்டும் போட்டு தேங்காய் கூட 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். ஏலக்காயும் அப்படியே சர்க்கரை. என்னம்மா? சரியாயிடுடி தங்கம்.
ஜஷிதா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்துட்டா. கிளம்பிட்டியாமா? கம்மிட்டம்மா என்னாச்சுமா? பாருங்கம்மா காயம். அச்சோ, கொசு கடிச்சிருக்குடி. கொசுவா எருமான்னு தெரியல, ஏதோ கடிச்சிருக்கு. ஆனா குடிக்குது அப்பா சொன்னா. அப்பா கிட்ட சொன்னியா? ஆமா. சரி, அம்மா உனக்கு பூவா செய்யறேன், செஞ்சு எடுத்துட்டு வரேன்னா? ஓகேம்மா. சரி, போயிட்டு உட்கார், வெயிட் பண்ணோடு. சரி, அப்புறம் வந்துட்டு இருக்கு, சீக்கிரமா செஞ்சிடலாம். ஜஷிதா ரெடி, நானுமே ரெடி. இப்ப சாப்பிட்டா அப்படியே ஜம்முன்னு கிளம்பிடுவோம் நாங்க. இட்லி இடியாப்பம் தான். இட்லி இடியாப்பமா? இட்லி தட்டிலே ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பத்தை. வா வா கிருஷ்ணா வா சாப்பிடலாம் வா. ஆனா ம் கொஞ்சம் அந்த இடியாப்ப குழில இருந்துன்னா அப்படியே மெல்லிசா வரும். இது கொஞ்சம் கட்ட கட்டையா இருக்கும். நீ எப்போ சூடா இருக்கும் சாப்பிட்டு ஆறிச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காதுல்ல. ஓகே. இடியாப்பம் டி என்னன்னு கேக்குற? சாப்பிடு கிருஷ்ணா இடியாப்பம். நீ குருமா போட்டு சாப்பிடுற தேங்காய் பால் போட்டுக்கிற பேபி? தேங்காய் பால் தான். தேங்காய் பால் தானா? அவ்வளோதான். திஸ் இஸ் ஃபார் பேபி. ஜெஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் திராட்சை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்ல திராட்சையும் ஒரு கப்ல வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் போட்டு கொடுக்கலான்னு இருக்கா. ஓகே, அவ்வளோதான். என்னம்மா இன்னும் கொஞ்சம் ஊத்தவா? பத்தல. ஆமா பத்தல. ம், நீ வீணாதாம்மா ஆக்குவ, நம்ம ஊட்டி விட்டா நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்குதாம்மா? என்ன சொல்றேன்னு அந்த நம்ம சிவப்பு அரிசியில செய்வோம்ல அந்த கலர்ல செய்யுங்கன்றா. ஓஹோ, அது எல்லோ கலர், அது ரெட் கலருமா? சரி சாப்பிடு. ரெட் கலர் தான் நல்லா இருக்கும். சிவப்பரிசி புட்டு கேக்குறாப்ல இது. அந்த சிகப்பரிசி மாவு வந்து இடியாப்பம் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா சூப்பரா இருக்கும் வாசனையா. அதுதான் வேணும்னு கேக்குறா. எல்லோ கலர் இருக்குதுல்ல அது வேணும்னு. சரி சாப்பிடுமா சாப்பிடு. ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம். அவ்வளோதான். ஜஷிதா வந்து 2 ரூபா இடியாப்பம் சாப்பிட்டா, அவ்வளோதான். அதோட வந்து ஸ்கூல் கிளம்பிட்டேன். ப்ளூ கலரா வேணும்? அம்மா பிங்க் கலர் எடுத்துட்டேன். 4 ப்ளூ கலர் வச்சு விட்றேன். கீழே வைக்கவா? ஒரு பொட்டு வச்சாதான் நல்லா இருக்கும். கீழே சரி கட்டு, கீழே வைக்கிறேன். கீழே ஒரு பொட்டு வைக்கணும் ஜெஷிதாக்கு. வச்சாச்சு. பாக்குறியா? பாரு, ஏறி பாரு கண்ணாடியில. கண்ணாடி வாங்கி பாக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். பொட்டு வச்சிருக்கிறத நல்லா இருக்குதா? சரி கிளம்பு, ஸ்கூலுக்கு கிளம்பு. மணியாவது பாரு. ப்ரேயருக்கு போகணும், சீக்கிரமா கிளம்புங்க கிளம்புங்க. வண்டி சாவி வேற கண்டுபிடிக்கணும் தேடி. தேடலாம் மாட்டேன், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கேன். இது ஜஷிதா பேக் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட பேக். நான் ஃபோன் எடுத்துட்டு போவேன். நான் அப்போதான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்னா வரும்போது வாங்கிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். கையில் இருக்கணும்லவா? செப்பல் போடு. பாய் பாய் அப்பாவுக்கு பாய் 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 பா. போயிட்டோம். பாய் பாய் பாய். ரைம்ஸ் பாடினே போறாரா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. பாய் பாய் பாய். சரி சரி பாட்டு பாடு. ஐயா தண்டர் ஓடிடியூ அப்புறம் ஏதோ ரைம்ஸ் அம்மிங் மாதிரி பாடுறா. அவளுக்கு தெரிய வர மாட்டேங்குது. டிவில வச்சு விட்டேனா இங்க பண்ணி நான் போட்ட கோலம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உனக்கு கூலமே நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட் ஜெஷிதாவை ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாப்பிடணும். சாப்பிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வரலாம். இந்த மாதம் பொருள் வாங்கவே இல்லை. ஸோ ரேஷன் கடைக்கு போனால் அரிசி வாங்கிட்டு வரலாம், இட்லிக்கு ஊற வைக்கலாம், அதுக்கப்புறம் பருப்புலாம் கொடுப்பாங்க. ஆனால் போகணும், எப்போ போகணும்னு தெரில, எப்போ திறப்பாங்கன்னே தெரில. பேபி எதாவது கேட்டுட்டு கிளம்பணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதாவுக்கு போட்ட இடியாப்பம் சாப்பிடவே இல்லை.
அவள் வந்து அவங்க அப்பா கூட சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் குருமா போட்டு கொடுத்தா, அதையுமே சாப்பிடல. ஸோ கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சாப்பிட்டேன். இன்னைக்கு சாப்பிடாமே கிளம்பி போயிருக்காரு. அது நார்மல் இடியாப்பம் அந்த சிகப்பரிசியில் செஞ்சால் சூப்பராக சாப்பிடுவா. சரி அதே மாதிரி தானே இதுவும் செஞ்சு தந்தா, இது நான் வெள்ளையாக இருக்குது வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி நம்ம சாப்பிட்டுடலாம். நான் வந்து குருமா போட்டு தான் சாப்பிட போகிறேன். இடியாப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகரி, அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து வெஜிடபிள் குருமா, சென்னா மசாலா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். பேபிக்காக தேங்காய் பால் ரெடி பண்ணேன். ஸோ தேங்காய் பாலும் இருக்கு. அப்போ தேங்காய் பாலை விட இது மாதிரி குருமா குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். துணிலாம் கொஞ்சம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், துவைச்சி காய வச்சுட்டு இப்போ லஞ்சு செய்யறதுக்கு வந்திருக்கேன். மணத்தக்காளி கீரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு 2 நாளாக நான் அலைஞ்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை கிடைச்சது. சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக. 30 ரூபா பேபி இந்த கட்டு. அப்படியா? நம்ம மொட்டை மாடியில தான் இவ்வளவுதான் கிடைக்கும். 30 ரூபா. சரி இன்னைக்கு வந்து மணத்தக்காளி கூட்டு பண்ணிட்டேன், சாதம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு மட்டும் தான் பேபிக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணிட்டு கீரை கூட்டு பண்ண போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல். என்னடா உனக்கு ஸ்பெஷலா? ஆமா, புளிச்சக்கீரை. எனக்கு புளிச்சக்கீரை ரொம்ப பிடிக்கும். புளிச்சக்கீரையும் வித்துதா, சரி அதுவும் வாங்கி வந்துட்டேன். கொஞ்சமா வந்து மணத்தக்காளி கூட்டு பண்ணிட்டு புளிச்ச கீரை வந்து செய்ய போறேன், சாதம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு வந்து பண்ண போறேன். அப்புறம் வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்தேன், சூப் வைக்கலாம் சொல்லி. வாழைத்தண்டு சூப் ஜஷுதா எப்ப பார்த்தாலும் சூப் இப்பெல்லாம் கேக்குறாள்ல, அன்னைக்கு காய்கறி சூப் பண்ண சூப்பரா இருந்தது, நல்லா ஜஷுதா விரும்பி குடிச்சா. ஆமா, அதனால இன்னைக்கு வாழைத்தண்டு சூப் பண்ண போறேன். அதனால தான் வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்தேன். சரி அப்படியே வந்து கீரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, அரிசி போட்டு சாப்பாடு வெந்துகிட்டு இருக்கு போல இருக்கே. கீரையும் வெறும் அப்படியே ப்ளைன் கீரை. ஏய் வேக வச்சிட்டியா? இப்பதான் பச்சையா பார்த்தா நல்லா வெந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள. சோ இது வதக்கி அரைக்கலாம், தொக்கு மாதிரி வதக்கிலாம் அரைச்சிட்டு இருந்தா ரொம்ப நாளைக்கு வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படியே தண்ணியிலே போட்டு வேக வைக்கலாமேன்னு சொல்லிட்டு தண்ணியிலே போட்டாங்க. சரி ஓகே. வெறும் கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் வெண்ணத்தை எடுத்துடலாம். எதுவும் சேர்க்கலாம், அப்படியே பிளைனா சேர்த்துக்கு பச்சை மிளகாயா? நான் தான் சாப்பிட போறது இல்ல. மணத்தக்காளி கீரை ஆயத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து கீரை வெந்துடுச்சு, சாதம் வெந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணிட்டேன். அப்படியே இந்த கீரையை மட்டும் கிளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு பொடியா கட் பண்ணிக்கலாம். கூட்டுக்கு சிறுபருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வேக வச்சிருக்கேன். இன்னைக்கு கூட்டு தான் பண்ண போறேன். லாஸ்ட் டைம் பொரியல் பண்ணிருந்தேன், கசக்குச்சின்னு சொன்னாரு பேபி. அதனால தான் இந்த டைம் தக்காளி பழம்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையா இருக்கும்ல, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டு பண்ணுவோம் எப்படி செஞ்சு பார்ப்போம். மணத்தக்காளி கீரை வந்து நான் கலப்பு கீரை, மொட்டை மாடியில நிறைய கீரை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கலந்து செஞ்சுருவேன். அப்போ ஒரு டைம் கூட கசக்கினதே கிடையாது. சிறுகீரை, பாலக்கீரை, எந்த கீரை இருந்தாலும் அது கூட மணத்தக்காளி கீரை இருந்தா கலந்துருவேன் நான். தனியா செய்யும் போது இது ஒரு சிறு கசப்பா தான் இருக்கும். ஆனா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். மணி 2 ஆகிடுச்சு. பேபி சாப்பிட சொன்னால் தூங்கிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவாரு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு சிம்பிளாக வந்து வேலையை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நிறைய செய்யலை. பாருங்க, மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். பேபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கூட்டு. மணத்தக்காளி கூட்டு பண்ணிட்டேன். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பாட்டிலே போட்டு சாப்பிட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை கூட்டு. ஸோ இது வந்து காசரைக்கீரை, அதாவது புளிச்சக்கீரை சொல்லுவாங்க இல்லையா, புளிச்சக்கீரை கடையாது. ஸோ அவ்வளவுதான். கீரைன்றதுனால நீங்கள் முட்டைலாம் எதுவும் அவிக்கலை. ஸோ கிழங்கோட வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ் சிம்பிளாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தட்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிச்ச கீரை, அப்புறம் கிழங்கு, அப்புறம் வந்து கீரை கூட்டு, கொஞ்சம் சுண்டல் இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம். பேபி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. சைடு பக்கத்தில் துவைச்ச துணி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தான் மடிக்கணும். மடிச்சுட்டு ஜஸ்ட் கூப்பிட்டு வர கரெக்டாக இருக்கும்.